தர்ஷினி வந்து காணாமல் போனதுனால இப்போ ஈஸ்வரி வந்து பயங்கர சோகத்திலையும் அந்த ஜனனி மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோபத்திலையும் இருக்காங்க. ஏற்கனவே ஈஸ்வரிக்கும் ஜனனிக்கும் வந்து இப்போ ஒத்து வர மாட்டேங்குது சரியாகவே. இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஆதி குணசேகரன் தான். ஸோ அவனும் அவனோட தம்பிகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து இந்த வீட்டுக்கு எதிரான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசி பேசி இப்போ ஈஸ்வரியை வந்து ஜனனிக்கு அகேன்ஸ்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜனனி ஈஸ்வரி ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சூப்பரான ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இப்போ அது எங்கே போச்சுன்னே வந்து தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ரொம்பவே வந்து மாறி ஜனனிக்கு எதிராக தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஜனனி கூட நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கம்மியாகி இப்போ வந்து ஜனனி வந்து எதுக்காக வந்து வந்தா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஈஸ்வரி பேச ஆரம்பிட்டாங்க. ஸோ தர்ஷினி வந்து காணாமல் போன விஷயத்த வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர்னாலேயும் தான் என்னமோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பதாது இந்த பக்கம் ஆதி குணசேகரன் வேற. ஸோ என்னோட பிள்ளைய எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தர்ஷினியை வந்து கொல்ல பார்த்ததே அந்த ஆள் தான். இப்போ என்னடா அப்படின்னா அவ்வளோ பெரிய நல்லவன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். என் பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதி குணசேகரனோட இன்னொரு முகத்தை வந்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருந்தா அந்த ஆள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஜனனிக்கு அதுக்கப்புறம் ரேணுகா, நந்தினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷினி எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரியும். ஈஸ்வரிக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் மூலமாக கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து அதை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஈஸ்வரி மறந்துருக்காங்களா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியலை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஆதி குணசேகரன் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு வந்து இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு வந்து ஈஸ்வரி தான் பொறுப்பு. ஈஸ்வரி என்ன சொல்கிறாலும் அதுதான் இந்த வீட்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டாரு. இதனாலேயே வந்து ஈஸ்வரி என்னமோ தான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ தர்ஷினி வந்து யாரோ ஒருத்தவங்க கடத்தினதுக்கு ஜனனி எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் வந்தது வந்து ஒரு தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எப்படியாவது ஜனனியை பார்க்க போகிறா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தர்ஷினி அந்த வீட்டை விட்டு கிளம்ப விட மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணி இவளை வந்து எங்களுக்கு எதிராக மாத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் வந்திருக்கா. ஸோ வர வழியில தான் வந்து இந்த ராவணன் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சிருக்கா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதி குணசேகரனுக்கும் சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி அப்போது வேற யார் இருக்கான்னா கண்டிப்பாக ராவணன் தான். ஸோ அவன் தான் வந்து தர்ஷினியை கடத்தி ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அவன் எதுக்காக தர்ஷினியை வந்து கடத்தினா அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் தெரியல. ஸோ அவளை கடத்தினதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் தர்ஷினியை காட்டவும் இல்லை, ராவணனை கூட காட்டவே இல்லை. இவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில கண்டிப்பாக வந்து ராவணன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஜனனிக்கு ஃபோன் பண்ண போறாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தன்னை நிறைய தடவை அலைய வச்சது, நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணது தான் இந்த ராவணன் அப்படிங்கிறது வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஜனனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிவதனி ரெண்டு பேருமே வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தர்ஷினி தன்னை பார்க்க வரும்போது காணாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ் கலெக்டர் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது ராவணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னதான் அவங்க ஒரு எக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் ஸோ ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா மதிவதனையோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிருக்கு, முன்னாள் கணவர் தான். இருந்தாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் இந்த ஆள் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆதி குணசேகரன் தான் வீட்டில் உள்ள ஒரு ஆள் தான். ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து தூக்கு தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே உறுதியான ஒரு மனநிலையில நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து மதிவதனியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ராவணன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? சரி போனா போதுன்னு விட்டுற போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ராவணனோட ஒரே டார்கெட் வந்து ஜனனியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும். அது ஆதி குணசேகரன்லேருந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரையுமே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஸோ அதை பழி தீர்த்துறதுக்காக தான் இந்த ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அது டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணாமல் இப்படி பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது வந்து ஒட்டு கேட்குறது, கேமரா மூலமாக வந்து பார்க்குறது, யாராவது எங்கேயாவது போனால் கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஆக மொத்தம் இந்த விஷயம் எப்போ நமக்கு வெளியில் தெரிய வருமோ அதுக்கப்புறம் தான் ஜனனியோட ரியல் ஃபேஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் ஜனனி வந்து போனால் போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக வந்து போய்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்குமே வந்து ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஜனனி வந்து காட்ட போகிறாங்க. இதுக்கிடையில் இந்த ஈஸ்வரி வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்குமே ஒரு நாள் புரிய வரும் ஆதி குணசேகரன் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அணக்கன், ஸோ அவன் என்னென்ன நமக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சு இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்காக கஷ்டப்பட்ட ஒரே ஜீவன் அது ஜனனி தான் அப்படிங்கிறதையும் தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.